பேரணாம்பட்டு வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பாமகவினர் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். 100க்கும் மேற்பட்டோர் கைது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஊசுரான்பட்டி கிராமத்தில் குடிநீர் உப்பு தண்ணீராக வருவதாகவும், ராஜாக்கள் ஊராட்சி ரெட்டிமாங்குப்பம் பகுதியில் உள்ள 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வழியாக தோல் கழிவு நீர் பாலாற்றில் கலப்பதால் நிலத்தடி நீர் பாதிப்பு ஏற்பட்டு விவசாயிகள் மிகவும் பாதிப்புக்குள்ளாகி வருவதாலும், பழங்குடியினர் மக்களுக்கு கட்டப்பட்ட வீடுகள் முழுமையாக கட்டப்படாமல் அவர்களுக்கு வழங்காததை கண்டித்தும் பல கிராமங்களில் தார் சாலை, மின் விளக்கு போன்ற அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தியும் வேலூர் மாவட்ட செயலாளர் ஜி.கே. ரவி தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் பிடிஓ அலுவலகத்தை முற்றுகையிட்டு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தொடர்ந்து வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். பின்னர் அனுமதியின்றி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்திய பாமகவினரை பேரணாம்பட்டு காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் வைத்தனர். ஊராட்சி ஒன்றிய உட்பட்ட ஊராட்சியில் உள்ள குறைபாடுகளையும் மக்களுடைய அடிப்படை வசதிகளை கோரி இன்று ஆர்ப்பாட்டம் வீடியோ அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உதாரணமாக மொத்தப்பள்ளி ஊராட்சியில் உள்ள ஊசுராம்பட்டிக்கு தொடர்ந்து உப்பு தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. இதை பலமுறை நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரும் வீடியோ அலுவலகத்திலும் மனு கொடுத்து இதுவரை மக்களுக்கு சரியான குடிநீர் உப்பில்லாத நீர் வழங்கப்படவில்லை. அதேபோல மொத்தப்பள்ளி ஊராட்சி மந்திரிப்பட்டியில் இருளருக்காக கட்டப்பட்ட வீடு இதுவரைக்கும் அவருடைய வெல்பர் மூலம் கட்டிய வீட்டை இதுவரையும் அவருடைய ஒப்படைக்கவில்லை. அதேபோல பெரிய தாமஸ் தலைவர் தொடர்ந்து 8 ஆண்டுகளாக குடித்தண்ணீர் உப்பு தண்ணீர் வழங்கப்படுகிறது. இதனால் அந்த பகுதியுடைய பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லோரும் நோய்வாய்ப்பட்டு அவதிக்கு உட்பட்டு வருகிறார்கள். மேல்பட்டி ஊராட்சியில் மேல்பட்டி, ராஜிகள் போன்ற ஊராட்சியில் குறிப்பாக குப்பை சரியாக அள்ளுவதில்லை. இதனால் தொற்றுநோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதெல்லாம் போர்க்கால அடிப்பில் தீர்க்க வேண்டி நமது வீடியோவுக்கு முன்பு இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக மருத்துவர் ஐயாவின் சார்பாகவும் பருத்தி சென்னை ஆணைக்கிறங்க இன்று நினைவூட்டல் ஆர்ப்பாட்டமாக இன்று நடைபெற்றது. நம்ம வீடியோ மக்கள் பாட்டாளி மக்களை பெருந்திரளாக கலந்து கொண்டு இன்று அது நினைவூட்டல் ஆர்ப்பாட்டமாக நடத்தினோம். உடனடியாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்பதெல்லாம் மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு நாங்கள் அந்த அடிப்படை வசதிகளை செய்து தர கோரிக்கின்றோம். உடனடியாக தமிழக அரசும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் இந்த கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என நாங்கள் முன்வைக்கின்றோம்.